அன்பு குழந்தையே, உன்னை தவிக்க விட்டுவிட்டு நான் எங்கே போவேன்? உன் வலிகளை நான் உணராமல் இருப்பேனா? அல்லது நீ கூறினால்தான் எனக்கு தெரியுமா? சற்று யோசித்துப் பார். நீ வளர்ந்த பிள்ளையாய் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பாதுகாப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். அதையும் மீறி வாழ்க்கையில் கஷ்டத்தை உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? நீ வாழ்வில் உயர நீயே சுயமாக முடிவெடுக்கும் பக்குவம் உனக்கு வர வேண்டும். நீ நன்றாக நீச்சல் அடிக்க வேண்டும் என்றுதான் தண்ணீரில் தள்ளிவிட்டு அருகிலேயே நின்று வேடிக்கை பார்க்கிறேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது. இனி மேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்வார் என்று நீ சும்மா இருப்பாய். உன் வாழ்க்கை முழுக்க நிறைய மக்களை நீ சந்திக்க இருக்கிறாய். அத்தனை பேரும் ஒன்று போலவே இருக்க மாட்டார்கள். அதனால்தான் சம்சார ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு துன்பத்தின் மூலம் உனக்கு அனுபவத்தை உணர்த்த அருகில் இருந்து அமைதியாய் கவனிக்கிறேன். இது உன் நல்லதற்கே. உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாயப்பா எப்படி உன்னை விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். என்றும் என் அரவணைப்பில் ஆனந்தமாய் வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு. பகவான் ஸ்ரீ சாய்பாபாவின் அமுதமொழி.